ஹலோ ஆல், நான் உங்கள் ஹரிஷ்குமார். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம எதை பற்றி நான் பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரொம்ப கேவலமான ஒரு கேஸு. ஆனால் இது எப்பயோ நடந்து முடிஞ்சிருச்சு, நிறைய பேர் பேசி முடிச்சிட்டாங்க. நம்ம சேனலில் நம்மளும் நம்மளோட ஆதங்கத்தை நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும். அதாவது ஒரு இன்னைக்கெல்லாம் பிறந்த குழந்தைக்கு, ஒரு பொன் குழந்தை பிறந்த குழந்தைக்கு கூட இன்னைக்கு சேஃப்டி கிடையாது எங்கேயுமே. அது வந்து நம்ம நாடு மேலே குத்த சொல்லக்கூடாது. இந்த நாட்டில் சுற்றுற அந்த மிருகங்கள் இருக்காங்களோ ஒரு சில பேர், இந்த மிருகங்களை ஒன்று நடு ரோட்டில் போட்டு சுட்டுறணும், இல்லையா கண்ட இடத்துல ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுறணும். அப்படியும் இல்லையா இவங்களை தூக்கி நடு ரோட்டில் அந்த எந்த குடும்பத்துக்கு ஒரு நஷ்டஈடு, ஒரு தீங்கு நடந்திருக்கோ அந்த குடும்பத்துக்கு முன்னாடி நடு ரோட்டில் தூக்கில் போட்டுடணும். துடிக்க துடிக்க கொள்ளணும் 4 பேர் முன்னாடி. அப்போதான் இன்னொரு 4 பேர் அந்த தப்பை பண்ணாமல் இருப்பான். என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசிஃபான்ற ஒரு சின்ன 8 வயசு குழந்தை, வெறும் 8 வயசு குழந்தை. அந்த குழந்தை வந்து முஸ்லீம். இது வந்து ஜம்மு காஷ்மீரில் எப்பயோ நடந்தது. அப்போ வந்து என்ன ஆச்சு, அந்த இன்சிடென்ட் பற்றி தான் நான் இன்னைக்கு பேசலான் இருந்தேன். நான் வந்து இது இன்சிடென்ட் பற்றி ஒரு சில இடத்துல காதில் கேட்டிருக்கேன், ஒரு சில இடத்துல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தது. அப்பயே எனக்கு யூடியூப் ஆரம்பிக்கணும், நம்மளும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசைகள் இருந்தது. அதனால நான் பேசவே இல்லை. நான் இப்போ யூடியூப் ஆரம்பிச்சே கிட்டத்தட்ட 78 வீடியோ போட்டேன். அப்பயுமே என்னால் இந்த இன்சிடென்ட்டை நான் மறந்துட்டேன். இப்போ எனக்கு இன்னைக்கு இது பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக இருந்தது. அதனால தான் இதை பற்றி பேசுகிறேன். இன்னும் இன்சிடென்ட்லாம் நிறைய நடந்திருக்கு. எல்லாத்த பற்றியுமே நம்ம சேனலில் நம்மளும் பேசி ஆகணும். அதனால நான் கண்டிப்பாக பேசணும். பேசுறத எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு சில பேர், இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்குது, உங்கள் வீட்டு பொன் குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. மிருகங்கள் நிறையா பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். இன்னைக்கு ஆம்பளைக்கும் சேஃப்டி கிடையாது, பொம்பளைக்கும் சேஃப்டி கிடையாது. இப்போ ஒரு ஆணா இருந்தேன், இப்போ என்னையே வச்சுக்கோங்களேன், நான் யாரையும் பிளேம் பண்ண வேணாம். இப்போ என்னையவே வச்சுக்கோங்களேன், நான் எங்கேயாவது ஒரு 4 பேர் முன்னாடி மாட்டிக்கிட்டேன்னா என்னால் நான் 4 பேர்ல 2 பேர்கிட்ட போராட முடியும். அதுக்கப்புறம் என்னால் போராட முடியாது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? என்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் செயினும், இந்த செயின் போட்டுட்டு இருக்கேன், தோடு, கம்மல், இது காதில் போட்டுட்டு இருக்கேன், ஸ்டட்ஸு, அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற வேலெட்டு, பர்ஸில் இருக்கிறது பணம், என் வண்டி, இது என்கிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆதாயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான். ஆனால் ஒரு பொண்ணை வந்து என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் பண்ணுவானுங்க. பண்ணி அந்த பொண்ணை நாசம் பண்ணி, அந்த பொண்ணை கொன்று, உங்க குடும்பத்தையே சிதைச்சி, பல கனவுகளோட வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த குடும்பத்தோட கனவுகள் எல்லாத்தையும் சிதைச்சிட்டு இவனுங்களாம் நிம்மதியா இருப்பானுங்க. அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் வந்து எனக்கு கொஞ்சம் கரெக்டா ஞாபகம் இல்லை. அது நடந்து ஒரு 6-7 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீர்ல வந்து ஒரு ஒரு ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருந்தது, ஒரு போராட்டம் போயிட்டு இருந்தது. அதாவது இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணணும், இவங்களுக்கும் அதுக்கும் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி. அது என்ன இது பாத்தீங்கன்னா, பண்ணவனுங்க அந்த 5 பேர் வந்து ஹிந்து, இந்த பக்கம் பண்ணவனுங்க, இந்த அந்த பாதிக்கப்பட்ட சமுதாயம் வந்து முஸ்லீமா. எங்க வந்து கேஸ்ட் பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இன்னைக்கு அந்த 5 பேரும் வெளில வந்துட்டானுங்க, நிம்மதியா நடமாடுறானுங்க, எல்லாம் ஓகே. ஆனா அந்த குடும்பம் போயிடுச்சு. என்ன நடந்ததுன்றத நான் சொல்றேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்மளும் நான் பேசியே ஆகணும். எனக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நிறைய தெரிய வரும்போது நான் பேசிடணும். என்னடா அது பழசையே போடுறானுன்னு யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது. எல்லாத்தையும் பத்தியும் ஒருத்தருக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும். அதனால நம்மளும் அதை பத்தி பேசுவோம். என்ன நடந்ததுன்னா, அசிஃபான்ற ஒரு சின்ன குழந்தை குதிரை மேய்க்கிற குடும்பத்துல, அதாவது அவங்க இந்த மலைப்பிரதேசத்துல குதிரை மேய்க்கிற குடும்பத்துல பிறகுறாங்க. அதுல வந்து ஒரு 2 குதிரையை வந்து ஜாலியா கொடுத்து, அவங்க அப்பா அம்மாக்காவது கொஞ்சம் அறிவு இருந்திருக்கணும். நைட் நேரம் சின்ன குழந்தைய தனியா அனுப்புறோம், என்ன சொந்த ஊர் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை, சரி ஓகே ஃபைன் விட்டுறலாம், போயிருக்கு. அப்ப வந்து அந்த ஊரோட தர்மகர்த்தா, அந்த ஊர் தலைவர் மாதிரி, அந்த கோவில்ல பூஜை பண்றவரு, அவரோட மருமகன், அவர் மருமகன் இன்னொரு ஒரு ஊர்ல இருந்து இங்க வந்து அவர் கூட ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க அந்த பையன். இதுல மொத்தம் 5 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதுல வந்து ஒருத்தன் மைனர் பையன் வேற, ரொம்ப சின்ன பையன் வேற. அதனால என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி அவங்க அந்த பொண்ணு போயிட்டு வரப்பெல்லாம் பாத்துருக்கானுங்க. ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி நினைச்சிருக்கானுங்க அந்த நாய்ங்க. என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஒரு நாள் நைட் அந்த பொண்ணு குதிரை மேய்ச்சிட்டு காட்டுக்குள்ள வரும்போது ஒரு குதிரை மட்டும் காணாம போயிருது. ஒரு குதிரையை மட்டும் வச்சுட்டு அந்த இன்னொரு குதிரையை தேடிட்டு போயிட்டு இருக்கும்போது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர் தலைவரோட அந்த தர்மகர்த்தா கூட ஒரு பையன் இருக்கான்ல, அவன் சொந்தக்கார பையன்,
அந்த பையன் வந்து இந்த மாதிரி நான் உன் குதிரையை கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லி ஃப்ரெண்டு மாதிரி பேசி அந்த பொண்ணை வந்து, சின்ன பொண்ணு 8 வயசு குழந்தை, அது பொண்ணு கூட கிடையாது, ஒரு குழந்தை, அதை வந்து பேசிட்டே இருந்திருக்கான். அதுக்கப்புறம் கை வைக்க ஆரம்பிச்சிருக்கான், கொஞ்சம் அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அந்த பொண்ணுக்கு ஏதோ பயமாயிருக்கு, நான் போறேன், நான் வீட்டுக்கு போறேன், குதிரை கூட வேணாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல திரும்பி இருக்கா. கீழே இருந்த ஒரு கல் எடுத்து அவ தலையில அடிச்சு அந்த பொண்ணு கீழே விழுந்து தலை உடஞ்சி ரத்தமா வந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணை இந்த பையன் ரேப் பண்றான், சின்ன பையன் ஒரு குழந்தைய ரேப் பண்றான். எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே இந்த தர்மகர்த்தாவும் வரானா. இவனுங்களெல்லாம் எதுக்கு கோவில்ல அலோவ் பண்ணானுங்க தெரியல. இதுக்கப்புறம் நான் சொல்ல போற இன்சிடென்ட் சொல்றது நிறைய ரொம்ப கேவலமா இருந்திருக்கும். என் கண்ணில் பட்டானுங்கன்னா அந்த 5 பேரையும் ஏதாவது பண்ணிடுவேன் நான் கண்டிப்பா. இவங்கள மாதிரிலாம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. ஒருத்தன் ஒரு தப்பு பண்றானா, அவன் தான் பண்ணான்னு தெரிஞ்சிச்சுன்னா அவனை ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுறணும். சரி, நான் இப்போ கம்மிங் பேக் டு டாபிக், என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒருத்த தர்மகர்த்தா வராரு. இவன் பண்றதை பார்த்து அவரும் பண்றாரு. இவங்களால கல்யாணம் ஆகி குடும்பங்கள் இருக்கு, குழந்தைங்கள் இருக்காங்க. இவங்களுக்குன்னு இந்த நாய்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி இந்த நாய்க்குன்னு மதிச்சு ஒருத்தர் பொண்ணு கொடுத்து கல்யாணம் எல்லாம் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் ஆயாச்சா. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணை கூட்டிட்டு கோவில் போய் பதுக்கியிருக்காங்க. ஏன்னா வெளியில எங்கேயா பாத்தீங்கன்னா சந்தேகம் வந்துடும்ன்றதுனால கோவில்ல போய் பதுக்கியிருக்காங்க. கோவில்ல வந்து நம்ம இந்த கால்மெதி வைப்போம் தெரியுமா, இந்த பெரிய பெரிய கடையெல்லாம் பாத்தீங்கன்னா ஓட்ட ஓட்டையா வந்து பிளாக் கலர்ல பெரிய ஷீட் மாதிரி இருக்கும், ஃப்ளோர் மேட்டுன்னு சொல்லுவோம். அதை போட்டு அதுக்கு கீழே இந்த பொண்ணை வச்சு மூடி இருக்கானுங்க கோவில் உள்ள இதெல்லாம். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு நிறைய ட்ரக்ஸ், மெடிக்கல் ஷாப்ல எப்படி ட்ரக்ஸ் கிடைக்குதுன்னு தெரியல உங்களுக்கு. சரி, எப்படியோ கிடைச்சிருக்கு, ஏதோ ஒரு மூலியமா கிடைச்சிருக்கு. மெடிக்கல் ஷாப் மூலியமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, கம்மி ரொம்ப. அப்படியும் மீறி கிடைச்சிருச்சு. அந்த பொண்ணுக்கு போதை மாத்திரை ட்ரக்ஸை கொடுத்து இந்த பொண்ணை மயக்கம் அடைய வச்சு, அவ எங்கேயும் ஓடிடக்கூடாதுன்றதுனால காலை திருப்பி வச்சு 2 காலையும் பின்னாடி திருப்பி வச்சு இப்படி உடச்சு அவ பேண்ட்ல இருக்கிற நாட்டை வச்சு அதை அந்த காலை கட்டி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கை கால் எல்லாத்தையும் அந்த மாதிரி முடிச்சுட்டானுங்க, அந்த பொண்ணை வச்சிட்டாங்க. அடுத்த நாள் வந்து அந்த இப்போ வந்து 2 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஒரு தர்மகர்த்தா, அவரோட இன்னொரு அவர் கூட தங்கி இருக்கிற பையன். அதுக்கப்புறம் இதுல 3 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஊர் தலைவர், அப்புறம் அந்த தர்மகர்த்தாவோட பையன், அதுக்கப்புறம் அந்த முதல்ல அந்த ஊர் தலைவர் கூட ஒருத்தன் தங்கி இருக்கான்னு பாத்தீங்களா, அவனுக்கு 11 வயசு. அந்த பையன் வந்து இன்னொரு பையனை அந்த பக்கத்துல இருந்து ஒரு மூலையில இருந்து இன்னொரு மூளைக்கு, கிட்டத்தட்ட அது என்ன ஊருன்னு தெரியல, அந்த ஊர்ல இருந்து வர வச்சிருக்கான், சண்டிகர்னு நினைக்கிறேன். அந்த ஊர்ல இருந்து வர வச்சிருக்கான் அந்த பக்கத்துல இருந்து, சாரி உத்தரப்பிரதேஷ்ல இருந்து அந்த பையனை வர வச்சிருக்கான். அந்த பையனை இந்த மாதிரி அந்த பையனுக்கும் பண்றது பிடிக்கும்னு சொல்லி வர வச்சு 5 பேரும் சேர்ந்து சதைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4-5 நாளா இதே போயிட்டு இருக்கு. அந்த பொண்ணு வந்து யூரினோ டாய்லெட்டோ போயிடக்கூடாது, போனது வந்து கோவில்ல பற்றக்கூடாதான். இவனுங்க பண்றதெல்லாம் புனிதமா அந்த அந்த பொண்ணு, மனுஷங்க தான் எல்லாம் வெளில வரதான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. அது வர்றதெல்லாம் கீழே பற்றக்கூடாதுன்றதுனால ஒரு, இப்போ நம்ம வந்து டிவிலாம் வாங்கினோம்னா அதுக்கு மேல ஒரு ஒயிட் கலர் பேப்பர் மாதிரி ஒன்று சுத்தி தருவாங்க பிளாஸ்டிக்ல. அந்த கவரை வாங்கிட்டு வந்து அந்த பொண்ணை வச்சு ஃப்ளோர் மேட் போட்டு மூடிட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணு இவ்வளோ குட்டியா இருக்கு, 8 வயசு குழந்தை, என்ன ஹைட் இருக்கும் என்ன வெயிட் இருக்கும், குழந்தை சின்னதாக தான் இருக்கு. எப்படியோ மூடியை மேனேஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஊர் ஃபெஸ்டிவல் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை எடுத்துட்டு போயிட்டு டிஸ்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு, நான் டீட்டெயிலாக எதுவும் சொல்ல விரும்பல, மேலோட்டமா நான் சொல்றேன். ஏன்னா எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி நியூஸ்லாம் தெரியாம இருக்கு. நான் திருப்பி கம்மிங் பேக் டு டாபிக், என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை நடுவுலேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் சதிச்சு எல்லாம் முடிச்சுட்டு அந்த பொண்ணை வந்து ஒரு பக்கத்துல ஒரு ரிவர் போயிட்டு இருக்கு, அந்த ரிவர்ல வந்து ஒரு படகு ஓட்டிட்ட இந்த பாடியை கொண்டு போய் எங்கேயா டிஸ்போஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்துருக்காங்க. அந்த அந்த படகோட்டிக்கு வந்து கொஞ்சம் மனசாட்சி இருந்திருக்கு. அதனால அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, இல்ல என்னாலலாம் முடியாது, நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. திருப்பி என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எடுத்து வந்து கோவிலே வச்சிட்டாங்க. இது எல்லாமே இன்சிடென்ட் நடக்கிறது ஒரு கோவில்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் நடக்கிறது ஒரு கோவில் உள்ள. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணை வந்து திருப்பி அதே மாதிரி இதுலயே வச்சுட்டாங்க. எப்ப அவ எதுல டாய்லெட் போனாலோ எதுல யூரின் போனாலோ அதுலயே அந்த பொண்ணை படுக்க போட்டு திருப்பி வச்சுட்டானுங்க. ஏன்னா கோவில்ல பற்றக்கூடாதான், புனிதம் போயிடுமா கோவில் உள்ள பட்டா. அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த நாள் வந்து ஒரு நடு காட்டுக்குள்ள, ஒரு காடு மாதிரி இருக்கிற ஒரு நடு காட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு, ஜம்மு காஷ்மீர் தானே, அங்கங்க மரங்கள் இதுதான் இருக்கும், எதுவும் இருக்காது, நம்ம ஊர் மாதிரி அங்கங்க பில்டிங் இருக்காது. அதனால உள்ள என்ன எடுத்துட்டு போயிட்டு 5 பேரும் வந்து அந்த பொண்ணை கொண்டுடலாம், கொண்டுட்டு அப்படியே போட்டு போயிடலாம், நம்மள யாரு கேட்க போறா அப்படின்ற ஒரு அசட்டு தைரியம் தான்.
என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணை கொல்றதுக்கு முன்னாடி திருப்பி 5 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணு ஏக்கம்னே உயிருக்கு போற செத்தா போதுன்ற ஒரு மனநிலையில இருக்கிற ஒரு பொண்ணை, ஒரு 8 வயசு குழந்தைக்கே அப்படி யோசிச்சிருக்கும் கண்டிப்பா. இவனுங்க பண்ற கொடுமையெல்லாம் தாங்க முடியாம இந்த பொண்ணை வந்து திருப்பி 5 பேர் சேர்ந்து ஒரு தடவை சிதைக்கிறாங்க. திருப்பி அந்த 5 பேர் சேர்ந்து ரேப் பண்றாங்க. அந்த பொண்ணை நாசம் பண்றாங்க. நாசம் பண்ணிட்டு அந்த பொண்ணை வந்து எப்படி கொல்றதுன்னு தெரியல இவனுங்களுக்கு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து போதை உள்ள போயிருச்சுன்றதுனால உயிர் போக மாட்டேங்குது. அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர் தலைவர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, தர்மகத்தா அவன் அந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. ஆனா உயிர் போக மாட்டேங்குது, இழுத்துக்கிட்டே இருக்கா. அப்படி இழுத்துட்டே இருக்கும்போது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, திருப்பி அவர் ஊர் தலைவரோட ஃப்ரெண்டு அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணை வந்து இப்படி பிடிச்சி பின்னாடி இந்த இடத்துல வச்சு ஷோல்டரை பின்னாடி வழியா இடிச்சு, கையை பின்னாடி வழியா டபக்குன்னு இழுத்துருக்காரு. இழுத்ததுல அந்த பொண்ணோட நெஞ்செலும்புலாம் உடஞ்சிருக்கான். ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு மனுஷன் ஒரு 8 வயசு குழந்தைக்கு பண்ணும்போது என்ன வேணா நடக்கலாம். நமக்கே இப்படி பண்ணோன்னா ஏதாவது ஆயிடும். அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு போய் இவனுங்களாம் பண்ணியிருக்கானுங்க. பண்ணி முடிச்சு அந்த பொண்ணு அப்பயும் சாகலை. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நிறையா வந்திருக்கு. அந்த பொண்ணு கை கால் தான் திரும்பி கிடக்கான். அந்த பொண்ணால எந்திக்கவே முடியாதான். வேற என்னமோலாம் இதுல இருந்தது. நகத்தெல்லாம் பிச்சிருக்கானுங்க. இவ்வளவு கொடூரத்தனமான ஒரு என்ன அப்படி ஆசைன்னு இவனுங்களுக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கடைசியில் அந்த பொண்ணு சாகலன்னு ஒண்ணு அந்த ஊர் தர்மகர்த்தாவோட பையன் வந்து என்ன பண்ணிருக்கான்னா, இவ்வளவு பெரிய ஒரு கல் எடுத்து அந்த பொண்ணு தலையில 4-5 தடவை டமால் டமால்னு அடிச்சிருக்கான். ரொம்ப ஃபோர்ஸா அடிச்சு மண்டை ஓடு உடஞ்சி அந்த பொண்ணு செத்துருக்கு. இதுல நடுவுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் நடுவுலயே இவங்க தான் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச உடனே பணம் கொடுத்து சரி பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அந்த போலீஸ்காரனையும் சரி பண்ண இவன் 5 பேரையும் சரி நடு ரோட்ல இந்த சவுதி அரேபியால எல்லாம் தண்டனை கொடுக்குற மாதிரி நடு ரோட்ல உட்கார வச்சு கழுத்தை வெட்டிடணும்ன்ற. இவனுங்கெல்லாம் உயிர் வாழ்ந்து என்ன 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 இது பண்ண போறாங்க. சாரி, நான் ஏதாவது பேசிடுவேன்னு பயமா இருக்கு, அதனால வேணாம். என்ன பண்ண போறானுங்க இவனுங்கெல்லாம் உயிர் வாழ்ந்து. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து இது பண்ணி அப்படியே காட்டுக்குள்ள தூக்கி போட்டு வந்துட்டானுங்க. யார் நம்மளை கேட்டுற போறா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவனுங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ண உடனே இவனுங்களுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை ரிலீஸ் பண்ணணும், அவங்க வந்து முஸ்லீம், நம்ம இந்து, நம்மளாம் ஒன்னா இருக்கணும், எப்படி கோஷ்டி சேர்க்கிறான் பார்த்தீங்களா. இந்த மாதிரிலாம் நடந்து இந்த மாதிரிலாம் முடிஞ்சிருக்கு. இது எப்பயோ நடந்தது தான். இருந்தாலும் இந்த இன்சிடென்ட்டை நம்ம எல்லாரும் பேசணும். நானும் பேசணும்னு தான் ரொம்ப இதுவாக இருந்தேன். பேசினாதான் 4 பேர், இன்னும் ஒரு உயிர் போச்சுன்னா ஒரு 4 உயிரை காப்பாற்றலாம். அந்த பொண்ணு உயிர் போயிடுச்சு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி. நம்ம இன்னைக்கு 2024 லாஸ்ட் டிசம்பர் அப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய கேஸ் இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப கொடூரமான நாய்ங்க பண்ற கேஸுகள் நிறைய இருக்கு. நாளைக்கும் இதே மாதிரி ஒரு டாபிக் நான் பேசுறேன். எல்லாத்தையுமே நான் பேசியே ஆகணுன்ற ஒரு முடிவுல இருக்கேன். அதனால நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடக்காம யாராவது அலட்சியமா நடுவில் நைட் நேரத்துல பொண்ணுங்களை வெளில அனுப்பாதீங்க. சேஃப்டியே கிடையாது சுத்தமா. சின்ன பொண்ணுங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்மளா சொல்லி புரிய வைக்கணும், இந்த மாதிரிலாம் நடக்குது வேணாம் அப்படின்னு. அதனால நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடக்கும்போது அந்த 5 நாய்களும் இப்போ வெளியில தான் சுத்திட்டு இருக்கு. சின்ன பையன்லாம் பார்க்க கூடாதுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டானா நம்மளே கழுத்து நெரிச்சு, வீட்டுல இருக்கிற அப்பா அம்மாவே கழுத்து நெரிச்சு கொண்டுடணும். உயிர் வாழ்ந்து என்ன புடுங்க போறானுங்க. சாரி, என்ன பண்ண போறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். பாய், லவ் யூ ஆல், சேஸ், பாய்.